இப்ப அண்மையில மறைந்த நடிகர் அணி இயக்குனர் நமக்கு தெரியும் மனோஜ் பாரதிராஜ். ஆமா, ஆமா. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட ஒரு இன்டர்வியூ அதிகமா கட் பண்ணி போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எனக்குள்ள இருந்த வலி எவ்வளவு தெரியுமா?" அப்படின்னு. ம். அந்த பெயின், பியாண்ட் த பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளோட தாத்தாவோ, நம்மளோட அப்பாவோ சினிமால ஒரு லெஜெண்டா இருந்தா, அது எந்த அளவு ஒரு பெயின் குடுக்குதுண்ணே? இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அத கேட்கிறேன். மனோஜ்குமார் சார் அந்த அவரு இதில பார்த்தீங்கன்னா, சமுதாயம் ஜென்ரலாவே ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவன கண்டிப்பா மதிக்காது. ஆமா. இறந்த பின்ன தான் அவன வந்து தூக்கி வச்சுக்கும், அவன பத்தி பார்க்கும். இல்ல அது அவன் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுறான். பட் அதுவும் ஷார்ட் லிவ்ட் தான். அடுத்த ஒண்ணு வாரம் வரைக்கும் தான். ஆமா. அடுத்து வந்துச்சு தென் அது கூட திரும்பிறாங்க. பட் எங்கன்னா ப்ரெஷர் ஆகுது. ஓ! அப்பா! அவர் மாரிலாம் இனி வர முடியுமாப்பா? இப்ப அவரே இயக்குனர் இமயம் அவரு. அ அது மாரி கண்டிப்பா வர்றது கஷ்டம். சர்பாஸ் பண்றது கஷ்டம் தான். ஒரு ஒரு லெஜெண்ட் நீங்க ஏதோ ஒரு நடிகர்னா கூட நம்ம ட்ரை பண்ணிடலாம். சில பேர் தாண்டி வந்திருக்காங்க. ம். நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஆனா சில பேருக்கு அந்த ஒரு பெரிய இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்னா, அத தாண்டி போறது கஷ்டம் தான். அ எனக்கு பொறுத்தவரைக்கும் அது பிரஷர். அந்த பிரஷர்ல வர்றது தான் நீங்க சொல்ற விஷயங்கள். கண்டிப்பா பிரஷர் இருக்குது.